கோமா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன தொந்தரவு? பல்லுல எந்த வலியோ தொந்தரவோ இல்லை, ஆனால் சிரிக்கும் போது ஈரெல்லாம் கொஞ்சம் கருப்பாக தெரியுது. சிரிக்கவே 4 வாட்டி யோசிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். புரியுதுமா, புரியுது. ஒரு வாட்டி உங்க பல்லு ஈரெல்லாம் செக் பண்ணிக்கலாமா? இப்போ உங்க பல் ஈரெல்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ சில இடங்கள்ல ஈறு கருப்பா தான் இருக்கு. எதனால இப்படி கருப்பா இருக்கு டாக்டர்? இதனால ஏதாச்சும் பிரச்சனையா? தொந்தரவு அப்படின்னு கிடையாது. எப்படி நம்ம தோல்ல நிறம் இருக்கோ அதே மாதிரி ஈர்கள்லயும் நிறம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபாடுகள் இருக்கும். அதுக்கு காரணம் மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட் அல்லது நிறமி. அதிகமா இருக்க இந்த பிக்மெண்ட்டை குறைச்சிட்டா உங்களோட ஈர்ல இருக்க கருப்பு நிறம் போயிடும். உங்களோட முக்கியமான தொந்தரவுன்னு சொல்றது உங்களால தன்னம்பிக்கையோட சிரிக்க முடியல அப்படிங்கிறது. அதனால அந்த மெலனினை நம்ம குறைச்சிடலாம். அதை எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஜிஞ்சைவல் டீபிக்மெண்டேஷன் என்பது ஈறுகளில் உள்ள கருமை நிறத்தை அகற்றுவதற்கான மருத்துவ மற்றும் அழகியல் சிகிச்சையாகும். ஈறுகளின் மெலனோசைட் நிறமி என்பது ஈறுகளின் எபிதீலியத்தில் அமைந்துள்ள மெலனோசைட் செல்களால் உற்பத்தி செய்யப்படும் பழுப்பு நிறமியான மெலனினால் ஏற்படும் நிறமாற்றத்தை குறிக்கிறது. மெலனோசைட்டுகள் ஈறு எபிதீலியத்தின் அடித்தள அடுக்கில் வசிக்கின்றன. அங்கு அவை மெலனின் துகள்களை சுற்றியுள்ள கெரட்டினோசைட்களுக்கு மாற்றுகின்றன. தற்போதுள்ள மெலனின் அளவை பொறுத்து ஈறு நிறமி வெளிப்பழுப்பு நிறத்தில் இருந்து ஆழமான பழுப்பு அல்லது கருமை நிறமாக இருக்கலாம். ஈறு நிறமாற்றம் ஏற்பட பல காரணங்கள் இருக்கலாம். இயற்கையான மெலனின் நிறமாற்றம், சிலரின் சரும நிறத்தை பொறுத்து மெலனின் அதிகரிப்பால் ஈறுகளில் கருமையாக காணப்படலாம். மெலனோசிஸ், நீண்ட நாட்களாக புகைப்பிடித்தால் மெலனின் உற்பத்தி அதிகரித்து ஈறுகளில் கருமையாக தோன்றலாம். அமால்கம் டாட்டூ, பல் அடைக்க பயன்படுத்தும் அமால்கம் பொருட்கள் ஈறுகளில் சேரும் போது நீலம், கருப்பு அல்லது சாம்பல் நிறமாக தோன்றலாம். மெக்யூன் ஆல்பிரைட் சிண்ட்ரோம், பேயோஸ் ஜாகர் சிண்ட்ரோம் மற்றும் அடிசன் டிசீஸ் ஆகியவை ஜிஞ்சைவாவில் பரவலான நிறமாற்றத்தை ஏற்படுத்தும். ஈறுகளின் நிறமாற்றத்திற்கான முறைகள். ஸ்கேல்பல் மெத்தட், கத்தி முறை என்பது பற்புறத்தில் அதிகமாக உள்ள மெலனின் நிறத்தை குறைக்க எளிய மற்றும் விரைவாக செய்யக்கூடிய ஒரு செயல்முறையாகும். உணர்வினை தடுக்க தற்காலிக உணர்விழப்பு மருந்து செலுத்தி வலியில்லாமல் செய்யலாம். கிரையோசர்ஜரி, கிரையோசர்ஜரி என்பது ஈறுகளில் உள்ள அதிக மெலனின் நிறத்தை நீக்குவதற்காக உறைப்பதன முறையை பயன்படுத்துவதாகும். கிரையோசர்ஜரி 2 முறைகள் உள்ளன, கிரையோப்ரோப் மற்றும் காட்டன் ஸ்வாப் மெத்தட். கிரையோப்ரோப் என்னும் சிறப்பு கருவி மூலம் திரவ நைட்ரஜன் ஈறுகளில் தேக்கப்படும். சில நேரங்களில் காட்டன் ஸ்வாபில் திரவ நைட்ரஜனை நனைத்து ஈறுகளில் மெல்ல தடவி உறைய வைக்கலாம். இந்த உறைப்பதன செயல்முறை மெலனின் நிறத்தை கட்டுப்படுத்தும் செல்களை அழித்து நிறமாற்றத்தை சரி செய்ய உதவும். உறைப்பதன செல்கள் மெதுவாக அழிந்து புதிய ஆரோக்கியமான ஈறு திசுகள் வளரத் தொடங்கும். இம்முறையில் வேதனை மற்றும் இரத்த கசியல் குறைவாக இருக்கும். லேசர் என்ற புதிய பாதுகாப்பான மற்றும் வலியில்லா முறையை கூட பயன்படுத்தலாம். லேசர் கொண்டு அந்த நிறமாற்றத்தை மெதுவாக நீக்கி ஈறு பகுதியை இயற்கையான நிறத்தில் அழகாக மாற்றலாம். இந்த சிகிச்சை அதிக வலி இருக்காது, மேலும் ஒரு சில நாட்களில் முழுமையாக குணமடையும். எலக்ட்ரோசர்ஜரி, இதில் உயர் அதிர்வெண் மின்னழுத்தத்தை பயன்படுத்தி ஈறுகளில் உள்ள அதிக மெலனின் நிறத்தை குறைப்பதற்காக செல்கள் அழிக்கப்படுகின்றன. எலக்ட்ரோசர்ஜரி கருவி மற்றும் ப்ரோப் பயன்படுத்தி குறிப்பிட்ட மின்னோட்ட அலைவரிசை மூலம் ஈறுகளில் மேல் உள்ள மெல்லிய அடுக்குகளை எரித்து மெலனின் செல்களை அழிக்கின்றன. இம்முறையில் இரத்த கசியல் மிக குறைவாக இருக்கும், வேகமாக செயல்படும் முறையாகும். அப்ரேசிவ் மெத்தட், குறைந்த வேக கைப்பிடியில் கிரெட் கால்பந்து வடிவ அல்லது டோனட் வடிவ கரடுமுரடான வைர பர்ஸை பயன்படுத்தி மேலோட்டமான சிராய்ப்பு மூலம் நிறமி ஈறு எபிதீலியத்தை மறுப்பது இதில் அடங்கும். இம்முறையில் இரத்த கசிவு மிகவும் அதிகமாக இருக்கும். ஜிஞ்சைவல் டீபிக்மெண்டேஷன் ஒரு காஸ்மெட்டிக் சிகிச்சை முறையாகும். ஜிஞ்சைவல் டீபிக்மெண்டேஷனின் இடர்பாடுகள் சிகிச்சை முடிந்த பின் வலி, வீக்கம், இரத்த கசிவு, தழும்பு உருவாகுதல், சில சமயங்களில் சிகிச்சை அளிக்கப்பட்ட இடத்தில் மரத்து போகுதல் உண்டாக வாய்ப்புள்ளது. சிகிச்சை முடிவுகள் பல வகையில் வேறுபடலாம். அது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வேறுபடும்.
அது எந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பதிலும் வேறுபடும். அதாவது லேசர், ஸ்கேல்பல், கிரையோ சர்ஜரி, எலக்ட்ரோ சர்ஜரி மூலம் அவுட்கம் வேறுபடலாம். நீங்க பார்த்த மாதிரி பல சிகிச்சை முறைகள் இருக்கு இந்த மெலனின் பிக்மெண்ட்டை ஈர்கள்ல கம்மி பண்றதுக்கு. சிகிச்சை முடிச்ச சில நாட்கள்லயே உங்க ஈர்கள் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்துக்கு மாறிடும். நீங்களும் சந்தோஷமா தன்னம்பிக்கையோட சிரிக்கலாம். ஓகே டாக்டர்.